என் இனிய உறவுகளை, இது சபரிமலை ஐயப்பன் கோவில் பற்றிய தகவல்கள். இந்த காணொளி 2ஆம் பகுதி. ஏற்கனவே முதல் பகுதி இதே சேனலில் இடம்பெற்றுள்ளது. தங்கள் நேரம் கிடைத்தால் அந்த காணொளியை பார்த்துவிட்டு இந்த 2ஆம் பகுதி காணொளியை பார்க்குமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன். பக்தர்கள் ஐயப்ப பெருமானை தரிசனம் செய்வதற்காக 40 முதல் 48 நாட்கள் வரை அவர்கள் முழுமையாக பிரம்மச்சாரிய விரதமிருந்து கருப்பு அல்லது நீல நிற ஆடைகளை உடுத்தி கொண்டு கழுத்தில் ருத்ராட்ச மாலையை அணிந்து கொண்டு ஐயப்பனை தரிசனம் செய்வதற்கு பல கிலோமீட்டர் தொலைவிற்கு காடு வழியாக நடந்து சென்று அல்லது வாகனத்தின் மூலமாக வந்து ஐயப்பனை தரிசனம் செய்கிறார்கள். இத்திருக்கோயிலில் மிகவும் பிரத்யேகமாக பார்க்கப்படுவது 18 படிகள் ஆகும். இந்த பிரதான கோயிலுக்கு செல்லும் 18 புனித படிகள் உள்ளன. இந்த 18 படிகளுக்கும் இத்திருக்கோயிலில் தனித்துவமான பூஜை செய்யப்படுகின்றன. ஒவ்வொரு படியும் இங்கு தனித்தனியாக வழிபடப்படுகிறது. இந்த 18 படி பூஜை செய்பவர் எல்லா வகையான தீய விளைவுகளில் இருந்து விடுபட்டு ஆன்மீக ஞானம் அடைவார் என்று நம்பப்படுகிறது. இந்த 18 படிகளும் தனித்துவமான பல செய்திகளை குறிப்பிட்டதாக சொல்லப்படுகிறது. இதில் முதல் 5 படிக்கட்டுகள் மனித புலன் உறுப்புகளை அடையாளப்படுத்தி சொல்லப்படுவதாக சொல்லப்படுகிறது. அடுத்து 6 முதல் 10 வரை உள்ள படிகள் 7 சப்தஸ்வரங்களில் உள்ள 5 ராகங்களை குறிப்பிடப்படுவதாக சொல்லப்படுகிறது. மேலும் 11 முதல் 13 வரை உள்ள படிகள் குணங்களை குறிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. மேலும் 14 முதல் 18 வரையுள்ள படிகள் வித்யா மற்றும் ஆவித்யாவை குறிப்பிடப்படுவதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த 18 படிகள் வேறொரு கதையின் மூலம் புராணங்களை குறிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. வித்யா என்பது ஒரு சமஸ்கிருத சொல். வித்யா என்பதன் பொருள் என்ன என்றால் கற்றல் அல்லது ஞானம் என்று பொருள். ஆவித்யா என்பது கல்லாமை அல்லது ஞானமற்றது என்பது பொருள். மேலும் இத்திருக்கோயிலுக்கு மாலை அணிந்து செல்லும் பொழுது ஒவ்வொரு ஆண்டு நாம் செல்லும் பொழுது ஒவ்வொரு படிக்காக கணக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்றும் 18ஆம் ஆண்டு நிறைவு பெறும் பொழுதுதான் இந்த 18 படிகளையும் கடந்து சென்றதாக பூர்த்தியாகியது என்றும் நம்பப்படுகிறது. இத்திருக்கோயிலில் உள்ள சிலை பரசுராமரால் நிறுவப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அதாவது இப்போ இருக்கக்கூடிய சிலை என்பது 1910ஆம் ஆண்டு வைக்கப்பட்டது. அதற்கு முன்பு இருந்த சிலையைத்தான் பரசுராமர் நிறுவப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த சிலை தற்பொழுது இல்லை. திருக்கோயிலின் கட்டுமானத்தை பார்க்கும் பொழுது அடர்ந்த காடுகளுக்கு மத்தியிலும் சுமார் 4133 அடி உயரத்திலும் இத்திருக்கோயில் கட்டப்பட்டுள்ளன. 40 அடி உயரம் கொண்ட இப்பீடபூமியில் கட்டப்பட்டிருக்கும் இத்திருக்கோயிலின் குவிமாடம் என்பது தங்கத்தால் மூடப்பட்டிருக்கும் என்பது ஒரு விசேஷமாக பார்க்கப்படுகிறது. இங்குள்ள மாடம் முழுவதும் தங்கத்தால் மூடப்பட்டு மிக பிரசித்தியமாக பார்வைக்கு காட்சியளிக்கின்றன. இங்குள்ள சிலை என்பது பஞ்சலோக மூலகத்தால் உருவாக்கப்பட்ட 5 வகையான உலோகங்களை கொண்டுள்ளது. இது தவிர இக்கோயிலின் மற்ற கூரை பகுதிகள் செம்பு உலோகத்தால் சூழப்பட்டுள்ளது என்பது சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இத்திருக்கோயில் வளாகத்தில் கணபதிக்காக தனியாக ஒரு சன்னதியும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது என்பது சிறப்பான செய்தியாகும். இத்திருக்கோயிலில் நவம்பர் முதல் ஏப்ரல் வரை திருவிழாக்கள் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. திருக்கோயிலில் செய்யப்படும் 2 பூஜைகள் மிகவும் பிரசித்தி பெற்ற பூஜைகளாகும். ஒன்று மகர சங்கராந்தி, இன்னொன்று மண்டல பூஜை ஆகும். மண்டல பூஜை என்பது நவம்பர் 15 முதல் டிசம்பர் 26 வரை நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து ஜனவரி 14 முதல் தொடர்ந்து 7 நாட்கள் நடைபெறுகிற மிக விசேஷமான பூஜை எது என்றால் அது மகர விளக்கில் சொல்லப்படக்கூடிய மகா சங்கராந்தி ஆகும். இதைத் தொடர்ந்து மகா விஸ்வம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விழா ஏப்ரல் 14 நடைபெறுகிறது. மேலும் இத்திருக்கோயிலில் சில சடங்குகளும் நடைபெறுகின்றன. அது என்னவென்றால் ஐயப்ப சக்கரம், படிப்பூஜை, நெய் அபிஷேகம், லட்சார்ச்சனை மற்றும் சகஸ்ரா கலசம் ஆகும். இந்த 5 வகையான சடங்குகளுக்கு இத்திருக்கோயிலில் முக்கியத்துவம் தரப்படுகின்றன.
இத்திருக்கோயிலுக்கு யார் வேண்டுமானாலும் பக்தி இருந்து முறையாக விரதத்தை மேற்கொண்டு ஐயப்பனை தரிசிக்க வரலாம் என்பது ஐதீகம். அதாவது அனைத்து வகையான ஆண்களும் வரலாம். ஆனால் பெண்களுக்கு மட்டுமே இங்கே தடை உண்டு. 10 வயதுக்கு மேற்பட்டவர்களும் 50 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் மட்டுமே திருக்கோயிலுக்கு உள்ளே நுழைய அனுமதிக்கப்படுவதில்லை. ஐயப்பன் ஒரு பிரம்மச்சாரி என்பது சொல்லப்படுகிறது. மேலும் சில புராண கதைகளும் சில கட்டுக்கதைகளும் உள்ளது. ஆனால் இதற்கான உண்மையான விளக்கம் இன்று வரை யாராலும் சொல்லப்படவில்லை. இந்த கட்டுப்பாடுகளை விதித்தது யார் என்று கேட்டால் இன்றும் சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு நபர், அது ஐயப்ப சுவாமி தான் என்றும் சொல்லப்படுகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை என்று இன்று வரை யாராலும் கணிக்கப்படவில்லை. எல்லாம் அறிந்த அந்த பேரொழிக்கு மட்டுமே இது உண்மை சத்தியம். ஐயப்ப சுவாமி என்பவரும் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து வந்த சித்தர். அவரும் ஒரு மனிதரை. அவர் தெய்வ நிலையை அடைந்த பிறகுதான் அவரை நாம் சுவாமி என்று அழைக்கின்றோம். இத்திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஐயப்ப சுவாமி சொல்லக்கூடிய மிகப்பெரிய வாசகம் ஒன்றுதான்: நீ எதை தேடி வருகிறாயோ அது உனக்குள்ளவே இருக்கிறது என்பதுதான். இதன் விளக்கம் என்னவென்றால், நாம் கடவுளை தேடி செல்கிறோம் இல்லையா, அந்த கடவுள் நமக்குள்ளவே இருக்கிறார் என்பதை அவர் உணர்த்துகிறார். அந்த கடவுளை நமக்குள்ளே நாம் உணர வேண்டும் என்றால் நமக்குள் பூரண மௌனம் தேவை. பை மோட் இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஆப் ஆகும். இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் பிடித்திருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொளி மூலியமாக கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.